நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 46 சங்கீதம் அதில் 1 வசனத்தை நாம் வாசிக்க பொழுது, சங்கீதம் 46 1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதில் கடைசி பகுதி சொல்கிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு துணையாக இருக்கிற கர்த்தர் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் இம்மானுவேல் என்று ஆண்டவருடைய நாமமாக இருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு. அல்லேலூயா. அப்போது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கிறார். அப்பொழுது பாருங்க, அடைக்கலமாயிருக்கிறார், அதே போல துணையுமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் பல ஆபத்துகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயமுறுத்துகிறதாக இருக்கிறது, அச்சுறுக்கிறதாக இருக்கிறது. சில இருதய பலகீனமாக இருக்கிறவங்க சில செய்திகளை பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட செய்திகளை தான் இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமரா. காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாது, ரொம்ப நியூஸ்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு போடுவாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியுது, நேரில் பார்த்து அந்த உயிர் போகிறத அது பார்த்தோன்னே அநேகருக்கு அந்த தாக்கம் என்ன பண்ணுகிறது, ஏற்படுகிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா. அனுகூலமான துணையும் ஆனவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது சங்கீதம் 118:7 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார், என் சத்துருக்களில் நான் காணும் விருப்பத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் துணையாக இருக்க முடியும். ஆகவே கர்த்தர் யோசுவாவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மிகப்பெரிய தலைவன் மோசே, இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த மக்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்றால் அவன் மோசே என்ற ஒரு மனிதன். அந்த மோசே எத்தனை வயதில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? 80 வயதில். கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் 80 வயதில் அதிகப்படியான மக்கள் இருக்கிறதில்ல. சில வேளை இருந்தாலும் அதற்கான பலன் என்ன பண்ண முடியாது, இருக்கலை. ஆனால் 80 வயதில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, மோசே
நீ என்ன பண்ணு, என் ஜனங்களை மீட்டு கொண்டு என்னை ஆராதிக்க நீ கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது அத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள கொடுமையாக கொடுமைப்படுத்திட்டு இருக்க ஒரு ராஜா, அவன் பேர் பார்வோன். அப்பேற்பட்ட ஒரு மனிதனிடத்தில் இந்த மோசேயை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அவன் சொல்கிறான், ஐயா நான் திக்குவாயி மந்த நாவு, நான் சரியாக ஒரு ஃப்ளோவாக பேச முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான்ப்பா எனக்கு தேவை, நீ தான் போகணும். ஹல்லேலூயா. உங்க கூட காலேப் வருவார். அப்போ பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அப்போ மோசேயும் ஆரோனும் தான் என்ன பண்ணுகிறாங்க, போகிறாங்க. அப்போது அந்த மோசே ஆண்டவர் இடத்துல சொன்னதெல்லாம் என்ன, ஆண்டவரே அவன் பெரிய ராஜாவாக இருக்கான், உங்கள் மக்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தினான், அதை கண்கூட பார்த்துருக்கிறேன், நான் போனால் என்ன செய்வான், யார் உன்னை அனுப்புனா, உன் தேவன் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல்லு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் நேற்றும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய தேவனுக்கு எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு நாமம் பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, இருக்கிறவராகவே இருக்கிறவன் என்பவர் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல் என்றார். அதன்படியே அவன் போகிறான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணலை, அவனை விடலை. நீ தான் போகணும் என்று சொல்லி அவனையே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவன் போய் அந்த மக்களை விடுவிக்கிற வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் போகும் பொழுது அவன் கடினப்படுகிறான், மக்களை அனுப்பலை. திரும்பவும் போய் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். அப்போ திரும்பவும் ஆண்டவர் பார்வோனிடத்தில் போ, இன்னைக்கு வாதைகளை அனுப்புவேன், 10 வாதைகளை அனுப்பியாச்சு. அப்போ கூட என்ன பண்ணலை, அவருடைய இருதயம் கடினப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருக்கிறார். அன்றைக்கு மோசேக்கு துணையாக ஆரோன் வந்தான். அப்போது அவன் மோசேக்கு உதவியாக அவன் வந்தான். ஆனால் மோசேயின் மூலமாக கர்த்தர் பலமான காரியங்களை செய்து ஆண்டவர் அவனை விடுவித்து கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த மோசேயுடைய நாட்கள் முடிந்தது. அப்போது அவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவன் கர்த்தருக்குள் மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை ஆண்டவர் எழுப்புகிறார். யோசுவாவை ஆண்டவர் எழுப்பி ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன்பா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மோசேக்கு கொடுத்த அதே வார்த்தையை இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு தலைமைத்துவத்துக்கு வரும் பொழுது அது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் அதை தேவ கிருபையோடு செய்யப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பல பொறுப்புகளில் இருந்து கஷ்டப்படுறீங்களா? குடும்ப பொறுப்பை கவனிக்க முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளியே அல்ல, உள்ளே இருக்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல காரியங்களை தேவ பிள்ளைகள் மறந்துடுறோம். பல இடங்களில் போய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறோம், தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற
இயேசுவை நீங்கள் எப்பொழுது பார்க்க போகிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமையை நீங்கள் எப்பொழுது தட்டி எழுப்ப போகிறீர்கள்? உங்களுக்கு துணையாக இருக்கிற கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் இருந்து நீங்கள் எப்படி பிரகாசிக்க போகிறீர்கள்? நீங்கள் எழுந்து எப்பொழுது பிரகாசிக்க போகிறீர்கள்? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உள்ளத்தில் ஏவுகிறபடினால் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாக தேவ வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ளாக தேவன் ஒரு விதையை போட்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு நீங்கள் எழும்பாத வரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் சொல்லுகிறாங்களோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளாக எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை சொல்ல முடிகிறதா? அல்லது அந்த ஊழியக்காரரிடத்தில் இருக்கிற இயேசு தான் பெரியவர் என்று சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். அப்போது பூமி நிலை மாறினாலும் அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிறது. எங்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டிலெல்லாம் பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள், பூமி எதிர்ச்சி ஏற்படுமா, அங்கே இருக்கிற மக்கள், சில மக்கள் மடிந்து போகிறாங்க, சில மக்கள் வீதிகளுக்கு வந்து தஞ்சம் புகுறாங்க. எங்கே போகிறது என்று தெரியாமல் சில பேர் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ மிகுந்த ஒரு கடினமான ஆபத்தான ஒரு நிலைமை. அப்போ பாருங்கள், அந்த மக்களுடைய நிலைமை எப்பேற்பட்டதாக இருக்குது. அப்போது ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஓ, இந்த ஆபத்தில் நான் மறித்து போயிடுவேனா? இந்த ஆபத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா? என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? என் பிள்ளைங்களுடைய கனவு என்ன ஆகுது? அவருடைய படிப்பு, அவருடைய உயர்வு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கள் தான் நம்முடைய வேலையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையின் நாயகன் இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது நாம் பயப்படும். வேதம் சொல்கிறது பாருங்க, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. நாம் பயப்படும் என்று சொல்கிறார். நீங்கள் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார் என்று அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்தார். 12 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அற்புதமான ஊழியத்தை செய்தார். 3 நாட்கள் மக்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக எல்லாரும் கூடி வருகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். அவர்களிடத்தில் அப்பங்களையும் மீன்களையும் வாங்கி அற்புதங்களை செய்து பெருக்கத்தை செய்து என்ன பண்ணுகிறார், எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணுகிறாங்க, திருப்தி அடைகிறாங்க. ஆனால் பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அது முடிந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய சீஷர்களை நீங்கள் அக்கறைக்கு போங்க, நீங்கள் அக்கறைக்கு போங்க, நான் போய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுகிறார், ஜெபிக்கும்படியாக போகிறார். அதே நேரத்தில் படகுல தன்னுடைய சீஷர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல பெரும் காற்று அடிக்கிறது. திடீரென்று ஒரு சுனாமி போல அலைகள் எழும்பி படகை அமிழத்தக்கதாக என்ன பண்ணுகிறது, படகை தள்ளி விட்டுலாம் போல அப்பேற்பட்ட பெரும் காற்றினால அந்த படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் ஆண்டவராகி இயேசு என்ன பண்ணுகிறார் தெரியுமா, ஜெபிக்கிறேன்னு போனவர் தானே. ஆனால் இந்த இடத்துல நடு கடலில் ஆண்டவர் நடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் நடந்து வருகிறதை எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க.
ஆண்டவர் அந்த படகுல ஏறின உடனே அந்த காற்றும் அமர்ந்தது, கடலும் அமர்ந்தது. ஆண்டவர் அதட்டுகிறார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன். அல்லேலூயா. ஓ பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆகவே தானியேல் சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் தப்புவிப்பார். அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வெளியே ஏதோ வெளிப்படையான தோற்றத்தில் அல்ல, உள்ளான இருதயத்தில் எனக்குள் இருக்கிற இயேசு நீர் பெரியவர் ஐயா, எனக்குள்ளாக இருக்கிறவர் நீர் பெரியவர் ஐயா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், நீர் எனக்குள் நிரப்புங்க அப்பா, நீர் எனக்குள் நிறைந்திருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்குள் நீங்கள் மாத்திரம் வேணும் ஆண்டவரை. அல்லேலூயா. ஒரு பக்தன் சொல்லுகிறான், தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீரே. இன்னைக்கு நம்முடைய தேவைகளை பார்த்து என்ன பண்ணுகிறோம்? கலங்கி இருக்கிறோம். நிச்சயமாக தேவை சந்திப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதே உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதாவை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இயேசு பெரியவராக பார்க்கிறோமா? எனக்குள் இருக்கிறார், இந்த வியாதியை விட என் இயேசு பெரியவராக இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன் என்று. ஆகவே நிச்சயம் சுகமாவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயம் என் பிரச்சனைகள் மாறும் என்பது நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 46ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் பெரும் ஆபத்துகள்லாம் வருகிறது, ஆனாலும் நாம் பயப்படுவோம். அல்லேலூயா. என் தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக துணையாக இருக்கிறார். நீங்கள் போகிற காரியத்தில், நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிற அந்த படிப்பின் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். தேவ பிள்ளையை கலங்காத, உங்கள் கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். பல பரீட்சைகளுக்கு, பல டெஸ்ட்டுகளுக்கு நீங்கள் முயற்சித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவராகி இயேசு உங்கள் கூட இருக்கிறார். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே புதிய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அருளி செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. அந்த குடும்பங்களிலே உம்முடைய தேவ மகிமை ஊற்றப்படட்டும் அப்பா. குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ, உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. இந்த சுகமளிக்கும் வல்லமையினால் இப்பொழுதே தொட்டு சுகம் அடுக்குவீராக, இப்பொழுதே சுகம் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக
பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும் ஐயா. புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும் ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஐயா. நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் தொடங்க ஆண்டவர் கிருபை தாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. சில பலகீனங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. நீ கையிடும் வேலையிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லியிருக்கிறப்பா. கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.